அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம பிளேலிஸ்ட்லேயே நம்ம வரைபடத்தை பயன்படுத்தாமல் ஆப்ஷன் பிரீமியத்தை பயன்படுத்தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனாலும் பலர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அது எப்படி அப்படின்னு. அதற்காக புதியவர்களுக்காக நம்ம ஒரு சிறப்பு வகுப்பு துவங்கலான் இருக்கோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எப்படி நம்ம கணக்கிடுவது, அது கட்டணம் இல்லாமையே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் லைவில் விளக்கம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதற்கு இணங்க எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதற்கு கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது நம்மளோட வீடியோலேயே பிளேலிஸ்ட்லேயே கட்டணம் இல்லாமையே இருக்குது. இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கு இணங்க இது கட்டாயம் இல்லை. உங்களுடைய விருப்பம் இருந்தால் இணையலாம். இது கட்டாயம் கிடையாது. எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு, அதாவது டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இந்த சலுகை நம்ம வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 19ஆம் தேதி நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு என்ன விலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 18,893 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இந்த 18,800 கால் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் 114 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்னாலே இந்த 18,800 கால், 18,900 கால், இதுக்கு இடைப்பட்டது எல்லாமே 19,000 கால் நம்மளுக்கு என்ன விலையில் ஒரு 9:15 9:30 எப்படி வர்த்தகமாகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 12 மணிக்கு என்ன விலையில் வர்த்தகம் மாறாங்க, ஒரு 3 மணிக்கு என்ன விலையில் வர்த்தகம் மாறாங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு பல விஷயம் டிகேங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கும்போது அது கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் புட் ஆப்ஷனோட ப்ரைஸுமே நம்மளுக்கு டிகே ஆகும். ரெண்டுமே டிகே ஆகும் ஃப்ளாட் ஓப்பனிங் போது ரெண்டுமே. இப்போ நம்மளுக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆனாலும் கூட கால் ஆப்ஷன் டிகே ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் இன்றைக்கி இருந்ததுன்னா அதனுடைய ப்ரீமியம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் அதிரடியாக துவக்கமாக அது நடைபெறும்போது பார்த்திங்கன்னா அதோட சந்தோஷம், மகிழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதே வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங்காக இல்லாமல் ஒரு பெரிய கேப் அப் இல்லை பெரிய கேப் டவுன் இருக்கும்போது அந்த ப்ரீமியத்தோட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அது நல்லா செயல்படும். இப்போது ஒரு தொடக்கமே இல்லை, தொடக்கம் நம்மளுக்கு சரியில்லை, அப்போது நடுவில் நம்மளுக்கு ஒரு சீராக போயிட்டு கடைசி நேரத்தில் தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்தே படிச்சுட்டு போக மாட்டாங்க. நம்மளுக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் தான் உட்காந்தே படிப்பாங்க முழு தொகுப்பையுமே. அப்போது இறுதி நேரத்தில் நம்ம பண்ணும்போது வெற்றியும் கிடைக்கலாம், இல்லை அந்த இறுதி நேரத்தில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுனால அந்த செயல்பாடும் செய்ய முடியாமல் போயிடலாம். அப்போது துவக்கத்திலிருந்தே படிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், இறுதி நேரத்தில் படிக்கிறவங்களுக்கு நல்ல செயல்பாடும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையினால் அது தடையும் படலாம். அப்போ அதுபோல் ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அட்டவணையில் நம்மளுக்கு 18,800 கால் 800 புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், வேல்யூம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இது ரேங்கிங் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை அட்டவணை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேல்யூம் அதிகமாக ஏற்பட்டது முதலிலும் வேல்யூம் அடுத்தடுத்து இருக்கிறது அப்படி இருக்குது. நேற்று
நேற்றோ அதற்கு முந்தைய பதிவிலையோ வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் தானே உங்களுக்கு அட்டவணை அமைகிறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் அட்டவணை அமையலை, வேல்யூம் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. வேல்யூம் அடிப்படையில் அமையும் அல்லது சதவீதத்தின் அடிப்படையில் அமையும். ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பார்த்துட்டு வர வேண்டும். அப்போ 18,800 கால் 800 புட்டோட கட்டுப்பாட்டில் சந்தை இருக்கிறது. அப்போ இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் சந்தை இருக்குது அப்படின்னா 18,800 மையமாக இருக்க போகிறது. அப்போ 18,800 காலோடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் 114. அப்போ 18,914. 18,800 புட்டோடது 53 ரூபா. அப்போ 18,747. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு குறுகிய லைன் சொல்லலாம். இதற்குள்ள ஒரு வால்டைல். அடுத்தது இவங்க 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகள் வருது. அப்போ 18,940 அதே 160 புள்ளிகளை எந்த பக்கம்னா 18,640. அப்போது இது 160 போது 960. அப்போது சந்தையோடது வந்து பார்த்திங்கன்னா 18,640, 18,747, 18,800, 18,914, 18,960 இப்படி தான் எல்லைகள் இருக்க போகிறது. அப்போ இந்த எல்லைகள் நம்மளுக்கு எப்படி இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி ஆப்ஷன் அட்டவணை மாறினா அந்த எல்லைகள் மாறும், அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் சுய ஆய்வு செய்யுங்கள். டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அடிப்படையில் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து செட் ஆகும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து 18,800 to 18,900 அப்படிங்கிறது 100 ரூபா தான் இவங்களோட ரேஞ்ச். அப்போ 18,800 பார்த்தீங்கன்னா 109 ரூபா இருக்கிறாங்க, 18,900 பார்த்தா 96 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 205 ரூபா வருது. 105 ரூபா டைம் வேல்யூ இருக்கிறது. இந்த 105 ரூபா தான் 18,900 காலும் 18,800 புட்டும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 54, 52. அப்போ நம்மளுக்கு வந்து 106 ரூபா. இப்படி தான் அவங்க பிரிக்கிறாங்க. இதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு வந்து அதுவும் நம்ம வந்து அந்த பேசிக் வகுப்பில் நம்ம சொல்லித் தருவோம். இப்போது இவங்களோட எல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 18,748 to 18,909, வைட் ரேஞ்ச் 18,639 to 18,961 இருக்கும். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு நம்மளுக்கு இருக்கிறது. அந்த முரண்பாடு கலைந்தால்தான் நம்மளுக்கு ஒரு முக பயணத்திற்கு அது உதவியாக இருக்கும். ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கு. அப்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கும்னா ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும் அல்லது ஷார்ட் கவரிங் இருக்கணும். இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்கில் அதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த ரெண்டுமே ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு 80% கிடையாது, 20% நடக்கலாம். இதை வந்து ஒரு ஊஞ்சல் தொடக்கத்தில் ஒரு ஸ்விங் ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கே நடுவில் இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த ஸ்விங் மெதுவாக தான் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி தான் ஸ்விங் ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகள் அடையும். இதை ஷார்ட் கவரிங்காக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தால் ஊஞ்சல் வந்து நடுவில் இருந்து ஆரம்பிக்காது. ஒன்று இந்த இடத்துல இங்கே ஆரம்பிக்கும், இல்லைன்னு இங்கே ஆரம்பிக்கும். அப்போ அங்கிருந்து ரிலீஸ் ஆனால் அது பெரிய ஸ்விங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்போ மார்க்கெட்டோட ஸ்விங்குக்கும் இதே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங்காக இருக்கும்போது இருக்கிற ஸ்விங்குக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமே பெருசாக இருக்கும். ஆனால் ஃப்ளாட் ஓப்பனிங்கில் வந்து அந்த ஏற்ற இறக்கம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு 80%, 20% என்ன வேணாலும் நடக்கலாம். எப்பவுமே ப்ராபபிலிட்டி சான்சஸ் இதற்கு அப்படித்தான் அப்படின்னு இல்லை. அப்போ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். பேங்க் நிஃப்டிலையும் நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்குது, நிஃப்டிலையும் இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ லைஃப் ஹை நியர் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து துள்ளி குதித்து ஓடக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல குறைவு 80%. அப்படி ஒரு ஓட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் நிஃப்டியோட குறியீலை 43,766 to 44,204, வைட் ரேஞ்ச் 43,562 to 44,438 இருக்கும். ஸோ சந்தையை நீங்கள் சுயமாக ஆய்வு செய்யும்போது பல விஷயங்கள் உங்களால் தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஆய்வு செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்து விட்டு பல சந்தேகங்கள் கேட்கக்கூடாது. ஒரு நாளைக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அடுத்த நாள் என்ன நடக்குது அதை
2 நாள் குறிப்பில் 3ஆம் நாள் என்ன நடக்குது, 3 நாள் குறிப்பில் 4ஆம் நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து வந்து ஒரு நீண்ட காலம் நீங்கள் வந்து ஆய்வு செய்யும்போது தான் உங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கும். ஒரு நாள் ஆய்விலேயே உங்களை எல்லாமே கற்றுக்க முடியாது. அதே போல் உங்களுக்கு தொடர் ஆய்வாக இருக்கணும், அப்போத்தான் இதனை முடியும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் சந்தையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா முடிவுற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு குறிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எழுதினா மட்டும்தான், அதுவும் பிரீமியத்தோடு எழுதினா மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.